ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். இந்த வசனத்தில் பாருங்கள், முகம் பார்க்குற கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம். பார்த்த உடனே நம்ம முகத்தில் உள்ள நிறைகள் குறைகள் எல்லாமே அந்த கண்ணாடியில் தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய முகத்தில் உள்ள குறைகளை நீக்கிறதுக்கு உண்டான நம்ம ஸ்டெப்பை என்ன செய்வோம், எடுப்போம். அப்படி இல்லாமல் நம்ம முகத்தை பார்க்குறோம், ஆகா நம்ம முகத்தில் வந்து இவ்வளவு ஒரு அழுக்கு இருக்குதே, இதை நம்ம போக்கணுமே அப்படின்னு நினைக்கிறோம். திரும்ப அப்படி கொஞ்சம் தள்ளி வந்த உடனே நம்ம அதை மறந்து போய் திரும்பவும் அந்த அழுக்கோடையே இருக்கிறோம். அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம பைபிள் வாசித்து அந்த திருவசனங்களை நம்ம கேட்டும் அதை வாசித்தும் அதன்படி நம்ம செய்யலைன்னா, வாசிச்சுட்டு சும்மா பேசாமல் இருந்தோன்னா நம்ம முகத்தை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு சமம். அந்த திருவசனத்தின்படி நம்ம நடந்தாதான் இந்த முகத்தை நம்ம பார்த்து நம்ம முகத்தில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு அது சமம். இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக போனோன்னா பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கிறோன்னு வச்சுக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பொய் சொல்லாது இருப்பாயாக நம்ம வாசிக்கிறோம். வாசித்த உடனேயே நம்ம மனசாட்சி என்ன சொல்லும், நீ நிறையா பொய் சொல்கிறியே அப்படின்னு ஒரு குத்தும். அப்போது நம்ம மனசை வந்து அப்படியே பிரதிபலிக்கும். இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்மகிட்ட உள்ள குறைகள் வந்து அப்படியே வெளிப்படும். நம்ம வாசிக்கிறோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு, ஆனால் நம்மளே பொய் சொல்கிறோமேன்னு ஒரு நிமிஷம் என்ன செய்வோம், அதை யோசிப்போம். அப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த வசனத்தின்படி நடந்து காட்டணும். நம்மகிட்ட இருக்கிற அந்த குறைகளை தூக்கி போட்டுட்டு நம்ம நடந்து காட்டணும். அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், வசனத்தை வாசிக்கும் ஆனால் பொய் சொல்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் திரும்ப வந்து நம்ம அந்த குணத்தை மாற்றாமல் திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் இதில் உள்ள அர்த்தம்.